வரைக்கும் நற்றமிழ் வணக்கம். இலக்கியம் என்பது வெறும் சொல் வடிவங்கள். அது ஒரு சமூகத்தின் அறநெறி, வாழ்வியல் தத்துவம், பண்பாட்டு செறிவு மற்றும் கலைச்சிறப்பு ஆகியவற்றை ஆழமாக பேசும் பொக்கிஷம். அத்தகைய பொக்கிஷங்களில் ஒன்றே திருக்குறள். தமிழில் தலைச்சிறந்த நூலை பற்றி இன்று 4 வள்ளுவரில் இருந்து பேச வந்துள்ளேன். நான் மாணவர் திவினேஷ் ராஜ்குமார். திருக்குறள் என்பது உலக பொதுமறையாக போற்றப்படும் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன் இயற்றப்பட்ட அறநூலாகும். இது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என உட்பிரிவுகளை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்கள் என மொத்தம் 1330 குறட்பாக்கள் இதில் அடங்கியுள்ளது. இது சமய, இனம் கடந்த மனித குலத்தில் பொதுவான அறத்தை பேசுகிறது. குறள் அணுவை துளைத்து ஏரி கடலை புகற்றி என்ற ஒழுக்கை எழுப்ப வாழ்வில் அத்தனை நுட்பங்களையும் சுரங்கச் சொல்லி விளங்க வைக்கிறது. அறம், பொருள், இன்பம் ஆகிய முப்பொருள்களின் அடிப்படை இலக்கணங்களை இது மிக தெளிவாக வரையறுத்துகிறது. ஆட்சி முறை, நட்பு, கல்வி, அன்பு போன்ற அன்றாட வாழ்வின் நெறிமுறைகளை எக்காலத்திற்கும் பொருந்துமாறு அளிக்கிறது. திருக்குறள் சொற்செறிவு, பொருளழகு மற்றும் ஆழமான தத்துவம் ஆகியவற்றிற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். நமது தமிழில் தலைச்சிறந்த நூல்கள் என்பவை வெறும் ஏற்றல் சுரக்காய்கள் அல்ல. அவை நமது மூதாதையரின் ஞானப்பெருக்கையும் அறவழி சிந்தனைகளையும் உலக பார்வையையும் நமக்கு உணர்த்தும் கலங்கரை விளக்கங்கள். அரும்பெரும் நூல்களை ஆய்வோம், நம் மொழியின் சிறப்பை போற்றுவோம். நன்றி.